கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் என் தேவாதி தேவனே நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ரூபவதிய ஊழியத்திற்கும் ஆர்க் டிவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. அநேகருடைய ஆவியை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபை தாங்கட்டும், இரக்கங்களினால் முடிசூட்டும். நன்மை கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் தொடர கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள்ல நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம், ஆண்டவருடைய வார்த்தை என்ன கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் என்ன சொல்லணும், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் சொல்வேன். ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும் எனக்குன்ட்டு. இந்த தடவை 4-5 நாளைக்கு முன்னாலே எனக்கு சொல்லிட்டாரு, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் ஞாபகப்படுத்துவார் மைண்ட்ல, அல்லது வரும். அப்போ அதுக்கு பிறகு நான் பட்டிருக்கிற போராட்டம் நிறையா, எதுக்குன்னு தெரில. ஜோம்ல உடம்புக்கு நல்லா இல்லை, என்னைக்கோ போட வேண்டிய பதிவு இன்னைக்கு லேட்டாக தான் வந்திருக்கு. எடுக்கிற தம்பியும் வெளியே வேலைக்கு போயிட்டான். அதனால கத்தர் ஏற்ற வேலையில நேர்த்தியா செய்வார்னு அமைதியா இருந்தேன். உடம்புக்கும் முடியலை தான். இன்னைக்கு மாலை வேளையில கத்தர் இந்த கிருபையின் வாசலை திறந்திருக்கிறார். கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை கொடுத்தாரு. 10 கட்டளைகள் உன்னை என்னைன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இப்படி சொல்லிட்டே வரும்போது 10வது ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாகன்னு 10 சொல்லிட்டு 10வது கட்டளையா சொன்னாரு, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை, அவனுடைய வேலைக்காரனை, வேலைக்காரியை, எருதை, கழுதையை, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகன்னு சொன்னார். இச்சைன்னா என்னன்னு தெரியுமா, நம்மளால ஆசை அளவுக்கு மீறி போகும்போது அது இச்சையா உருவெடுத்துருது. இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா ஆசையை நம்மளால என்ன செஞ்சுக்கிடலாம், அடக்கிக்கிடலாம். ஆசையை மீறின, எல்லை மீறினது தான் இச்சைன்னு நான் நினைச்சு சொல்றேன். எனக்கு தெரியல, கரெக்டா அதுக்கு டெஃபினிஷன் தெரியல. ஆனா இச்சை வேண்டாம். எந்த பொருள் மேலேயும் உங்களுக்கு இச்சை வேண்டாம். நமக்கு இல்லாத ஒரு பொருள் மேல நம்ம அதிகப்படியான பற்று ஆசை வச்சோம்னா அது இச்சையாயிருது. இச்சை அநேக பாவங்களை கொண்டு வர்றதுக்கு அது ஏதுவாயிருது. இச்சைன்னா என்னன்னா, முதல்ல ஏவாளுக்கு கத்தர் ஆதாம் ஏவாளுக்கு சொன்னாரு, தோட்டத்தில் மத்தி இருக்கிற விருட்சத்துல இருக்க எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தொடவோ புசிக்கவோ கூடாதுன்னு. ஆனா இவ அது பக்கத்திலே போய் தினம் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு அது பாக்குறதுக்கு இப்படி இருக்கு, அது அழகா இருக்கு, இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கு, கண்களுக்கு நல்லா இருக்குன்ட்டு அது பக்கத்திலே போய் நின்று அதை ரசிச்சு தேவையில்லாத இடத்துக்கு போனாலே நம்ம பக்கத்துல பாவம் ஒட்டிக்கிடும். அவ என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து சாத்தான் தெளிவா இடம் பிடிச்சிட்டான். வாங்க, தேவனாய் கத்தர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, இதை நீங்க புசிக்கும் நாளிலே தேவர்களை போல மாறிடுவீங்க, உங்க கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு இவட்ட சொன்னா. உடனே அவ இச்சிக்கப்படத்தக்க கனின்னு தெரிஞ்சு அந்த பழத்தை பறிச்சு புசிச்சுட்டு தானும் புசிச்சது பத்தாம தன் கணவனுக்கும் ஆதாமுக்கும் கொண்டு கொடுத்துடுறான். அதுவும் கண்கள் திறக்கப்பட்டது, தங்கள் நிர்வாணிகள்னு அறிந்தாங்க. உலகத்துல இப்படிதான் கீழ்ப்படியாமைங்கிற பாவம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அவ அந்த கனியை இச்சித்ததுனால கீழ்ப்படியாமைங்கிற பாவம், தேவ கட்டளைய மீறினாங்கிற பாவம் உலகத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டு, முதல் தாய் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆதாம் ஏவாள், இவங்க மூலம் உலகத்துக்குள்ள பாவத்தை சாத்தான் அனுப்பிட்டான். அப்போ இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு போட்டிருக்கு. இதுக்கு முந்தி அவங்க மரணத்தை காணாதபடி தேவனோடு என்றென்று வாழ்ற ஒரு வாழ்க்கையில இருந்த இவங்க இப்ப பாவம் செஞ்சுட்டு மரணத்தை தேடிக்கிட்டாங்க. இப்ப என்னன்னு பாருங்கன்னா, பண ஆசை, 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்கிறதுன்னா வேறா இருக்கு. இது யாருக்கு இல்லைன்னா எல்லாருக்கும் இருக்கு பண ஆசை. கொஞ்சம் சம்பாதிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும். ஆசையானது அலைந்து தேடுகிறது, வட்டம் விரிஞ்சுக்கிட்டே போகுமே தவிர அது ஒரு அளவுல நிக்காது. ஆனா பண ஆசை எழுதப்பட்டிருக்கு, எல்லா பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பண ஆசை எல்லா காரியத்துக்கும் தீமை. அப்போ பணம் தேவையான அளவுக்கு மிச்சம். நம்ம இப்போ இன்னைக்கு காலையில கூட ஒரு மனுஷனை பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட பேசினாரு,
பணம் 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 பணம். அப்ப இன்னைக்கு கத்தர் போஷிச்சிருக்காருல நம்மள, அதுக்கு எதுக்கு இன்னும் பணம் தேவை? பணம் இருக்குல்ல, நம்மகிட்ட இருக்கு. ஆனா இன்னும் தேவைப்படுதுல்ல. என்ன தேவை? சாப்பிட்றதுக்கு எவ்வளவு இட்லி இருந்தாலும் நம்ம 4 இட்லிக்கு மேல சாப்பிடவா போறோம்? அந்த அளவுக்கு கத்தர் தந்திருக்காருன்னு திருப்தி. எதுல திருப்தியா இருக்கானா அவன் தான் பணக்காரன். ஆனா அது போதாது, திருப்தி அடையாம தேடிக்கிட்டே இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது. நமக்கு கத்தர் தந்திருக்கிற நிலைமையில திருப்தியா இருக்க கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க என்ன செய்யணும், பண ஆசை வேற மட்டும் இல்லை, அதை விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுது. வேதனைகளினால தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சரியா? அடுத்தப்ப கொலோசியர் 3:5 சொல்லுது, ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். மதிகேடும் சேதமுமான எல்லா காரியத்தையும் நம்ம விட்டு விலகிடணும். அதை விட்டு விட்டு வந்துடணும். அது பக்கத்துல நம்ம நின்னோம்னாலே பாவத்துல விட வச்சிருவான். சரியா? அடுத்தவங்க பொருள் மேல நமக்கு இருக்கிற பொருளை விட்டுட்டு அடுத்தவங்க பொருளை ஆசைப்படுறது பெரிய தப்பு. அது பொருளாசையும் இல்ல, தேவையில்லாத ஒண்ணு. நமக்குன்னு கத்தர் எதை தந்திருக்காரால எல்லாமே அப்படிதான். நமக்குன்னு தந்த மனைவியா அடுத்த பெண்ணை பார்க்க கூடாது. நமக்குன்னு ஒண்ணு தந்திருக்காரா, நமக்குன்னு ஒரு வீடா, இது கர்த்தர் எனக்கு தந்த வீடு, கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, கர்த்தர் எனக்கு தந்த சொத்து. எத்தனை ரூம் இருந்தா என்ன? ஒரு ரூம் ஒரு கட்டில தான் ராத்திரி படுத்து தூங்க போறோம். 100 ரூம்லயே தூங்க முடியும் இல்ல. ஆனா மக்களுடைய எண்ணத்தை எப்படி கட்டுப்படுத்துன்னு தெரியல. அவனவன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு என்ன செய்யறான்னா சிக்குண்டு சோதிக்கப்படுறான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் தேவனால் உண்டானதல்ல, பிசாசினால் உண்டானது. உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டாலும் உலகத்தில் உண்டானவைகள் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம இந்த பிசாசின் காரியத்தை கத்தர் நமக்கு அதை எடுத்துக்கிடணும், அடைஞ்சிடணும், எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதே தப்புதான். நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதை தவிர அடுத்ததை தொடவுக்கு நினைக்க கூடாது. இப்ப தாவீது ராஜாவை பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போக வேண்டியவே யுத்தத்துக்கு போகாம அரண்மனை உப்பெரிக்கையில சுத்திட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பெண் குளிக்கிறத பார்த்தோம்னா அங்க ஒரு பெண் குளிக்கல, அது யாருன்னு பாரு. அது ஏன் இவன் பார்க்க அவ குளிக்கிற இடத்துக்கு இவன் கண்ணியா போச்சு. கண்களின் இச்சை ரொம்ப மோசமான ஒண்ணு. கடைசியில அவளை கூட்டிட்டு வர சொல்றான். அது இவன் போர் செய்ய போயிருக்கிறவனுடைய பேத்தியும் இன்னொன்னு உரியா யாருடைய மனைவி, அவனையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டான், எடுத்து மட்டும் இல்ல உரியாவை கொல்றதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். இவன் உரியாவை கூப்பிட்டு விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ, உன் பாதத்தை சுத்தி செய்ய அப்படிங்க. இல்ல நான் போக மாட்டேன், ராஜாவின் வேலைக்காரங்களும் படைக்கும் யுத்த காலத்துல இருக்கும்போது நான் வீட்டுக்கு எப்படி போவேன், நான் போக மாட்டேன்ட்டான். 2 நாள் சொல்லி பார்த்தான், போக முடியாதுன்னு அவன் உறுதியா இருக்கிறத பார்த்த உடனே ராஜா யோவாபுக்கு கடிதம் அனுப்பி போர் முனையில அதிகமா முனைப்பா நடக்கிற இடத்துல இவனை விட்டுட்டு நீங்க விலகிருங்க அப்படி. அவங்க கொன்னுட்டாங்க. சதி ஆலோசனை பாருங்க. ஒரு இச்சை ஒரு கொலையில போய் முடியுது. சரியா? அதுக்கு பிறகு அது தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாம செஞ்சானோ செஞ்சுட்டான், முடிஞ்சு போச்சு. நாத்தான் தீர்க்கதரிசி உடத்தனோடுதான் ஒரு பெரிய ஐஸ்வர்யான் இருந்தான். அவனுக்கு 100 ஆடு இருக்கு. ஆனா ஒரு ஏழை குடியானவனுக்கு ஒரு ஆடு மடியில படுத்துக்கொண்டு அவன் வாயின் சாப்பாடை சாப்பிட்டுச்சு. அந்த ஆடை அறுத்து இவன் கறி வச்சு சாப்பிடணுமா? மரணத்துக்கு பாத்திரவான நீதான் அந்த மனுஷன்ப்பா, நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு. அப்போ தண்டனையே தாவாயினாலே என்ன செய்ய வேண்டியதாயிற்று, அறிக்கையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாலும் அநேக மக்கள் இப்படிதான் இருக்காங்க. தனக்கு போதும் என்று ஒரு திருப்தி அடையாத ஒரு இருதயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இவைகளுக்கு பின்பு எஸ்ரேலன் ஆகிய நாபோத், ஆகாப்புக்கு வீட்டுக்கு அண்டையில ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஆகாபுடைய வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய கீரை கொல்லை திராட்சை தோட்டம் வச்சிருக்கான். திராட்சை தோட்டத்தை பார்த்துட்டு இந்த ஆகாப் ராஜா சொல்றான் நாபோத்துக்கிட்ட, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கீரை கொள்ளை ஆக்குறதுக்கு தா அப்படின்னு கேட்கான். உடனே இந்த நாபோத் என்ன சொல்லிடுறான், அது தரமாட்டேன், அது எங்க பூர்வீக சொத்து, எங்க முற்பிதாக்களுடைய சுதந்திரம், அதை நான் தரமாட்டேன். உடனே ராஜா, நான் அதுக்கு பெருமதியான பணம் தாரேன். இல்ல நான் அதை விற்க கூடாது, அது விற்கிறதுக்கு இல்லை, அது எனக்கு தான், நான் தரமாட்டேன்னா. உடனே ராஜாவுக்கு இவன் நம்ம திராட்சை தோட்டத்தை கேட்கும், அதை கீரை கொள்ளையாக்கணும், தரமாட்டேங்கானே, நம்ம ராஜாவா இருந்து என்ன செய்ய அப்படின்னு விசனமும் துக்கமா
சாப்பிடாம கீதவாத்திய கழிப்பு சத்தத்தெல்லாம் கேட்காம வருத்தத்தோட இருக்கான். வருத்தத்தோட இருந்தோடனே மனைவி ஏசபேல், அவ பேர் ஏசபேல், அவ கேட்கா, என்ன ராஜா துக்கமா இருக்கிறீரே, என்ன விஷயம்னு. உடனே இப்படி ஞாபகத்தோடைய திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு. அவன் தோட்டத்துக்கு மேல இவருக்கு என்ன ஆசை, இருக்கிறது போதாதா? உடனே முடியாது, அவ சொல்லிட்டா, நீர் ஏன்ப்பா துக்கமா இருக்கீரு, போய் சாப்பிடும் சந்தோஷமா இருக்கும், நான் வாங்கி தரேன் அந்த தோட்டத்தை உமருக்கு, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேலியாளின் மக்களை பிடிச்சி வச்சுட்டு, அவன் ராஜாவையும் தேவனையும் தூசித்தான்னு பொய் சாட்சி 2 பேர் சொல்லுங்க, அவனை தெருவில் விட்டு கல்லெறிஞ்சு கொண்டுருங்க. உடனே அதே மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. எல்லாம் ராஜா எங்கேயோ உண்டு, அவங்க அதிகாரம் உண்டுல்ல, உண்டு, செஞ்சாச்சு. உடனே திரும்ப சொல்றா, இப்ப நான் செத்து போயிட்டா, நீர் போய் அவர் தோட்டத்தை எடுத்துக்கிடும், கேட்கறக்கு ஆள் இல்லை. பாருங்க, கேட்கறக்கு ஆள் இருக்கா இல்லையா? இருக்கு. யார் இருக்கா? கர்த்தர். ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், அவங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் விழிச்சுக்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டுலாம் இல்லையா? தயவு செய்து ஏழையா இருக்கான்னு ஏழைய கொள்ளையிடாத. கடைசியில கொன்னு எடுத்தாச்சு. உடனே எடுத்த உடனே யார் போனா? எலியா தீர்க்கதரிசி போனார். எலியா தீர்க்கதரிசி போய், நீ இப்படி கொன்னது என்னன்னு கேட்பாரு. உடனே இவன் சொல்லிடுவான், இல்ல தீர்க்கதரிசியே சொல்லிடுவாரு, நாபோத்துடைய ரத்தத்தை நாய்கள் எந்த இடத்துல நக்குச்சோ அந்த இடத்துல உன் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் நம்ம எதை விதைக்கமோ நம்ம அதை அறுத்துதான் ஆகணும். பாருங்க, கர்த்தர் பார்க்கல, யாருமே பார்க்கலன்னு நினைச்சிட்டு பாவம் செய்யாதீங்க, துணிகரம் கொள்ளாதீங்க. கர்த்தர் விழித்திருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ பாத்தீங்களா, பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சி, அது கட்டளை, இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நமக்கு இல்லாத பொருள் மேல ஆசையப்படக்கூடாது. உடனே கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு வெளிப்பட்டு அவன் போய் சொல்றான், நீ என்ன செஞ்ச, நீ பொல்லாப்பானதை செய்ய உன்னை நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு விற்று போட்டுட்ட அப்படின்னு. உடனே அவன் தப்ப உணர்ந்துட்டான். தப்ப உணர்ந்தான் பாரு ஆகாப் ராஜா. உடனே தாழ்த்துறான், ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு தான், மன்னிச்சிருங்க. உடனே கர்த்தர் சொல்றாரு, அவன் எனக்கு முன்பா தன்னை தாழ்த்தினதை பாத்தியா, தாழ்த்திட்டான், அதனால அவன் மேல செய்வேன்னு நான் சொன்ன தீர்ப்பை இப்ப செய்யலை, சந்ததிக்கு செய்வேன், அவனுக்கு நான் மனம் இறங்குவேன். நம்முடைய தேவனுக்கு மனம் இறக்கமுள்ள தேவன். தப்புன்னு தெரிஞ்சு நம்ம அதை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அது ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்காரு. அடுத்தப்ப இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரண மனுஷங்க இருக்காங்க, எத்தனையோ புறஜாதி மக்கள் தேவனை வழிபடுற ஜனங்க, புத்த மதமா இருக்கட்டும், சீக்கிய மதமா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், அநேக மதங்களை வழிபடுற நிறைய ஜனங்கள் இருக்காங்க. ஆனாலும் இந்த கிறிஸ்தவத்திலையுமே ஊழியம் செய்யாதவங்களும் இருக்காங்க, ஊழியத்தை செய்யறவங்களும் இருக்காங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு போட்டிருக்கு. இப்ப நம்மளால கர்த்தருடைய நம்ம மகிமைப்படுதா, இல்ல கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறதா? நம்ம சிந்திக்கதான் இன்னைக்கு அழைக்கப்படுறோம். ஆண்டவரே, நாங்களே, அதாவது ஒரு சுண்டு விரல்ல ஒரு முள்ளு குத்துனாலும் சரீரம் முழுசுக்கும் வலிக்கணும். இப்ப பாருங்க, இது 2 பேரும் யாரோ சண்டை போடுறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியாது. இதனால ஆண்டவருடைய நாமம் எல்லாம் தூசிக்கப்படுது. அதனால ஆண்டவரே, இந்த மக்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சகோதர சிநேகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்சமா இருக்க ஆண்டவருடைய காரியம் நம்ம கை கோர்த்து செய்வோம். வா, நீனும் செய்வோம், நானும் செய்வோம். இடம் தான், அதுக்குரிய பெருமதியான தொட்டை நீ வாங்கிக்க. ராஜா அப்படித்தான் சொல்றான், உனக்கு திராட்சை தோட்டத்துக்கு பெருமதியான விலையை வாங்கிக்க. அவன் சொல்றான், என் பூர்வீக சுதந்திரத்தை நான் விற்க மாட்டேன். அப்ப நீங்களும் பூர்வீக சுதந்திரத்தை விற்க மாட்டேன்னு சொன்னா அது வெளிக்கு தெரியாம சமாதானமா முடிக்கிறத விட்டுட்டு கோர்ட்டுக்கு போலீஸுக்கு எவ்வளவு செலவு, மன உளைச்சல், கஷ்டம் வேண்டாம். மீடியால ஒரு காரியத்தை தப்பா 10 காரியமா போடுவாங்க. ஆக்சிடென்ட்ல 1000 பேர் செத்தா 100 பேர் செத்தான் தான் போடுவான். அப்படிப்பட்ட சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய காரியமா நம்ம செயல்படணும். பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. இவ்வளவுதான் எனக்கு சொன்னாரு. அங்க இச்சைன்னா என்னன்னா, முதல்ல வீட்டை இச்சிக்க வேண்டாம். ஒரு வீடு வேணும் தான், அதுக்காச்சட்டு இவன் கட்டியிருக்க மாதிரி இப்படி வீடு வேணும், இவன் கட்டியிருக்க மாதிரி வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அது அவனுக்கு கர்த்தர் கட்டி கொடுத்தது. உனக்கு எப்படி வேணுமோ அப்படி கேளு. அவனுக்கு கொடுத்தது மாதிரி வேணும்னு நம்ம கேட்கக்கூடாது. மனைவிய, அவனுடைய வேலைக்காரனை, அவனுடைய வேலைக்காரி, அவனுடைய கழுதைய, அவனுடைய எருத, பின்னும் பிறனுக்குள்ள அதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. நான் கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு சொல்லாரு, சொல்லிட்டேன். கேட்கறவங்க யாரெல்லாம் கேட்காங்களோ, ஆண்டோடைய வார்த்தை இருபுறமும் பற்குள்ள பட்டயம், யாரை வெட்டும் யாரை வெட்டாது தெரியல. ஆனா கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யாம போகவே போகாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. அது யாருக்கு கிரியை செய்தோ அவங்க ஆண்டோடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுங்க.
கத்திருந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலும் இந்த வார்த்தைகளை பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சிக்க வேண்டாம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீரப்பா. அப்ப எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இந்த உலக பொருள் மேல என்ன பற்று, என்ன ஆசை, என்ன பாசம் ஆண்டவரே, உண்மை பின்பற்றி வர கத்தாவே இந்த மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடு, நல்ல இருதயத்தை கொடு ஆண்டவரே. அது யாரா இருந்தா என்ன, அந்த ஆத்துமா நரகத்துக்கு போவே கூடாது சுவாமி. 1000 ஊழியம் செஞ்சுட்டு அது நரகத்துக்கு போனா என்ன பிரயோஜனம் இல்லையப்பா. அநேகரை இவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கட்டும், இவர்களும் பரலோக ராஜ்யத்தின் அங்கீகாரங்களாய் மாறட்டும் அப்பா. ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.